السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இல்லோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் பூரா உம்மத்தின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் அவனை திக்ரு செய்யக்கூடிய ஒரு உயர்தரமான சிஸ்தியா பெரியார்கள் நடத்தக்கூடிய அந்த மஜ்லிஸிலே நாம் வீற்றிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்று நிறைய பேர்கள் ஆசைப்படுகின்றார்கள். தங்களுடைய கல்பு 24 மணி நேரமும் அல்லாஹ் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்குண்டான பயிற்சிகளில் நாம் ஈடுபட்டால் அது நடைமுறை சாத்தியமாகும் என்று நிறைய மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவைகளெல்லாம் உண்டாவதற்கு அடிப்படை காரணங்கள் 4 இருக்க வேண்டும். அந்த 4 விஷயத்திலும் நாம் முழுமை பெற்றால் 24 மணி நேரமும் நம்முடைய உள்ளம் திக்ர் செய்யக்கூடியதாக மாறுவதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கலாம். அதில் ஒன்றாவது முஆமலாத், கொடுக்கல் வாங்கல். ஒரு மனிதனுடைய சராசரியான வாழ்க்கையில் அவன் வெளி உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றான். கொடுக்கல் வாங்கலில் உண்மையைத்தான் சொல்ல வேண்டும். குலில் ஹக்க வலவுக்கான முர்ரா, அது கசப்பாயிருப்பினும் சத்தியத்தை பேசுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். அதனால் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை. அதனால் மிகப்பெரிய சிரமங்கள் ஏற்பட்டாலும் பரவாயில்லை. இருந்தாலும் கூட அந்த அமைப்பை, சத்தியத்தை பேசுவது சில சமயங்களில் நம்மவர்களுக்கு சிரமமாக இருக்கலாம்.
அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு இஸ்லாம் சொல்லித் தருகிறது. ஒருவர் செருப்பு வியாபாரி, செருப்பை விற்கின்றார். அவர் வாங்கிய முதலீடு ஒரு செருப்புடைய விலை 15 ரூபா. அவர் இப்போ 25 ரூபாய்க்கு விற்கணும். இப்போ இவர் என்ன செய்யணும்னாக்க, நான் வாங்கினதே 25 ரூபாங்க, நான் நஷ்டக்கா கொடுக்க சொல்கிறீங்க, 25 எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு போய் சொல்கிறார். ஆனால் என்ன சொல்லணுன்னாக்க, எனக்கு கட்டுப்படியான விலை 25 ரூபா, இஷ்டப்படா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா துவா செய்யுங்க இப்படின்னு சொன்னால் தப்பு இல்லை. இது சாமர்த்தியமான வார்த்தை. அசல் வேலை என்ன அப்படின்னு அவங்க என்னன்னாக்கா, ஜி அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, நான் சொல்கிறத கேளுங்க, எனக்கு கட்டுப்படியானது 25 ரூபா, இஷ்டம்னா வாங்கிக்கங்க. இல்லை நீ எப்படி சொல்லி நம்ம வியாபாரம் செஞ்சாலும் வியாபாரம் நடந்தே தீரும், சந்தேகமே இல்லை. ஆனால் அல்லாஹ் உள்ளத்தை பார்க்குறான். நீ நேர்மையாக நடக்க முயற்சி பண்ணுறியா, சரியாக நடக்க முயற்சி பண்ணுறியா என்பதான் அல்லாஹ் தான் தீர்மானிக்கக்கூடியவன். உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானது இவ்வளவு தேவை என்பதை அல்லாஹ் அறிவான். நீ முயற்சி பண்ணுறது லேசாக இருக்கலாம், ஆனால் சத்தியத்தை பேச வேண்டும். இவ்வளோதான், இதுவரைதான். சாமர்த்தியமாக பேசலாம். சில சமயங்களில் உண்மையை சொல்லவும் கூடாது, அதே இடத்துல பொய்யும் சொல்லக்கூடாது. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னாக்க, அறிந்து முகமது காசிம் நாராயணத்துள்ளாரை வெள்ளையனே வெளியேறு என்று போராட்டத்தில் குதித்தாங்க. அப்போ குதிக்கும் பொழுது வெள்ளைக்காரன் இவரை தேடி பிடிச்சி ஜெயிலில் போகிறதுக்காண்டி வந்துட்டான். ஆனால் இவரே முகமது காசிம்ங்கிறது அவனுக்கு தெரியாது. நடு முச்சத்தில் நின்றுட்டு இருக்கிறாரு முகமது காசிம். அவன் நேராக அவர்கிட்டே அது கேட்குறான், முகமது காசிம் எங்கன்னு கேட்டான். அப்போ இவர் என்ன பதில் சொல்லணும், உண்மையை சொல்கிறதா இருந்தால் நான் தான் முகமது காசிம்னு சொல்லணும். அது என்ன சொல்லாதீங்களா, அந்த இடத்த விட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி வந்து நின்றுக்கிட்டு இப்போ தாங்க இங்கே நின்றாருன்றார். அவ்வளோதான். இந்த வார்த்தை கேட்ட உடனே ஓடி போயிட்டாங்க. இங்கே தான் இப்போதே நின்றாருனாக்கா இன்னும் வெளியே போயிட்டாருன்னு அர்த்தம். அவனுக்கு விளங்கிட்டாங்க. அதுக்கு அடுத்த கேள்வி கேட்கலை, இப்போ எங்கே இருக்கான்னு கேட்டால் இன்னும் சொல்லியிருப்பாங்க. ஆமாம், சரி பார்த்தாங்க. இங்கே இருந்தால் 42 ஒரு தோட்டத்துக்குள்ளே போயிட்டாங்க. அப்போ மக்கள் சொல்கிறாங்க, அவர் தோட்டத்தில் இருக்காருங்க, போய் பிடிங்க அப்படின்ட்டு போலீஸ்கார் சொல்கிறேன். போலீஸ்கார இவர் ஒன்று தோட்டத்துக்குள்ள வந்தான். தோட்டத்துக்கு வந்தோடனே இவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், இப்போ அவன் கழட்டிட்டு அதை துண்டை வந்து இப்படி கப்பில் வச்சுட்டு வேகமாக குடும்பம் முடியாது. என்ன கேட்சுமா அப்படின்னு கேட்டார். இல்லை இங்கே 9 காசு ஓடி வந்தாராம்ல, ஆமாம் அவரை பார்க்க வந்தோம் அப்படின்ட்டு இவருக்கு எது கேட்காம அப்படியே அங்கே தேடுறான். சரி பார்த்தவொடனே அங்கே யாருமே இல்லை, ஓட்டி சாத்திட்டு போயிட்டான். எனவே இது ஒரு சாமர்த்தியம். இப்போ இவங்க என்ன செஞ்சாங்க, வேகமாக வந்து ஒரு வேலைக்கார மாதிரி வேகமாக வந்து என்னது என்ன விஷயம் என்ன கேட்சமா அப்படின்னு கேட்ட உடனேயும் அப்போ என்ன நினச்சிக்கிட்டாக்க, முகமது காசிம் இவர் அல்ல வேறொருத்தர் அப்படின்னு நினச்சி தேடி பார்த்து கொடுப்பிட்டான். ஏன் சொல்ல வரணும்னு சொன்னால், சத்தியத்தை சொல்லாமல் இருக்க முடியும், அதான் சாமர்த்தியமான வார்த்தை இருக்கணும். அது அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய, அதாவது அபூபக்கருடைய மகன், 7 வயசு சிறுமி. ரசூலுல்லாவை காப்பிர்கள் தேடி வந்துட்டுருக்காங்க. அவரெல்லாம் நாவுபில்லாவில் கடைசிருக்காண்டி பார்த்தா வீட்டில் வந்து அழிவில் தான் படுத்துருக்குறாங்க. யார் ரசூலுல்லாவுடைய தலையை கொண்டு வராங்களோ அவர் 100 ஓட்டுன்னு ஒரு பரசாட்டப்படுது. ஃபிரௌன் ஓடுறான், வீட்டுக்கு ஓடுறான், வீட்டில் இல்லை. சரி அபூபக்கர் வீட்டுக்கு போயிருப்பாருன்னு அவங்க வீட்டுக்கு போகிறான். போனோடனே அபூபக்கரும் இல்லை.
2 பேரும் சேர்ந்து போயிட்டாங்க. போன உடனே இந்த போன விஷயம் யாருக்கு தெரியும், பிள்ளைகளுக்கு தெரியும் என்பதற்காக வேண்டி அஸ்மாவில் போய் கேட்கறதுக்காக வேண்டி அவன் என்ன செய்கிறான்னா, பலாண்டு ஓங்கி ஒரு அரைஞ்சு அஸ்மா அடைஞ்சு எங்கே உங்கள் அத்தாவும் ரசூலாக கேட்குறான். அரைஞ்சு சொன்னால் பயந்துட்டு பிள்ளைய உண்மைன்னு சொல்லி கொடுங்க. அந்த நேரத்தில் அந்த பிள்ளை என்ன சொல்கிறாங்க, இங்கே இருந்தாங்க பிறப்பிட்டாங்க, இப்போ எங்கே இருக்காது தெரியாதுச்சு. ஆனால் பிள்ளைக்கு தெரியும், இப்போதே பிறப்பிட்டு நேராக தவறு கோயிலுக்கு போயிருக்காங்க, அங்கே தங்கியிருப்பாங்கன்னு சொல்ல தெரியும். ஆனாலும் அந்த பிள்ளை சொல்லாமல் சொன்னாங்க, இங்கே தான் இருந்து பிறப்பிட்டாங்க, இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல. அது உண்மைதான், போய் சேர்ந்தாலா சேரலையாங்கிறது தெரியாது. ஆனால் அந்த பிள்ளைக்கு அந்த சாமர்த்தியமான படிக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் கொடுத்தான். இந்த மாதிரி சாமர்த்தியமான வார்த்தைகளை சொல்லலாமே தவிர, ஆனால் உண்மையை சொல்லாமல் இருக்க முடியும். 2 பேர் ஒரு 6 நிமிஷம் பயணம் செஞ்சுருக்கிறாரு. அங்கே அந்த கூட்டத்தில் 2 பேரும் பார்த்துருக்காங்க. ஒருத்தன் ஷியா முஸ்லீம் பார்த்துருக்கான், ஒருத்தர் சுன்னி ஜமாத்து பார்த்துருக்கான். ஷியா முஸ்லீமுடைய கருத்து என்னன்னாக்கா, அபூபக்கர் சிறந்தவரா அலி சிறந்தவரா அப்படின்னு பார்த்தா, ஷியாக்களுடைய கொள்கை என்னன்னாக்கா அலி சிறந்தவர்னு சொல்கிறார். சுன்னி ஜமாத்துடைய கொள்கை என்னன்னாக்கா அபூபக்கர் சிறந்தவர்னு சொல்கிறார். இப்போ இந்த அஜித் வசம் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அலி சிறந்தவர் சொன்னால் இவங்க அடிச்சு விடுவாங்க. அவனை அபூபக்கர் சொல்கிறாங்க, இவங்க அடிச்சு விடுவாங்க. இப்போ என்ன செய்கிறது, பொய்யும் சொல்லக்கூடாது, சத்தியத்தையும் அப்படியே கொளுத்து சொல்லக்கூடாது, தன் கொள்கையினாலும் சொல்லக்கூடாது. என்ன சொல்கிறாங்க, யார் வீட்டில் எந்த பெண்மணி இருக்கிறாங்களோ அந்த நபர் சிறந்தவர் அப்படின்னு. யாருடைய மகள் யார் வீட்டில் இருக்காங்களோ அவங்க சிறந்து சொல்லிட்டாங்க. உடனே என்ன செஞ்சாங்கன்னாக்க, ரசூலுல்லாஹ்வுடைய மக அலிலத்தவன் வீட்டில் இருக்காங்க. அப்போ ஷியாக்கள் முடிச்சிட்டாங்க, அலிதே சிறந்தவன்னு சொல்கிறாருன்னு வச்சுட்டாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுடைய மகன் ரசூலுல்லாஹ் வீட்டிலே இருக்கிறாங்க. அதனால் ரசூலுல்லாஹ் சேர்ந்தோட இவங்க முடிச்சுட்டாங்க. இப்போ இவங்களுக்கும் சரியாக போச்சு, அவங்களுக்கும் சரியாக போச்சு, இவர் தப்பிச்சு போயிட்டாங்க. இது சாமர்த்தியமான பேச்சு. யாருடைய மகள் யாருடைய வீட்டில் இருக்கிறார்களோ அவங்க சிறந்தவர்கள் என்பதாக இந்த ஆலிம்சா சொல்லி 2 கூட்டத்திலிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. இப்போ ஒருத்தர் அவங்க முடிச்சுட்டாங்க, இப்படித்தான் விட்டு. இந்த மாதிரி 2 அர்த்தம் உள்ள வார்த்தைகளை உபயோகிக்கலாம், சாமர்த்தியமான வார்த்தைகளை பேசலாம். ஆனால் சத்தியத்தை சில இடங்களில் சொல்லாமல் இருக்கலாம். எப்போ அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் நம்மை ஹக்கிற்கெல்லாம் வாழ்வு என்ற நியத்து இருந்தால் இந்த மாதிரி வார்த்தைகளை அல்லாஹ் நம்மளை சொல்ல வச்சிருவோம். இல்லை கிடையாது. ஜவுளி கடையாக இருந்தாலும் சரி, செருப்பு கடையாக இருந்தாலும் சரி, ஜி நான் படிப்பு நான் போய் வாங்கிட்டு வந்தது அலைஞ்சது எல்லாம் சேர்த்து பார்த்தா எனக்கு இவ்வளோ கட்டுப்படியாதுங்க. ஆனால் இதெல்லாம் அது இவ்வளோ தான் விற்க முடியும், அவங்களுக்கு இஷ்டம்னா வாங்கிக்கங்க, இல்லைன்னா ஆள் விட்டுருங்க. நான் 2-3 பேர் பார்த்துருக்கேன் மாதிரி வியாபாரிகளை. அவங்களுக்கும் வியாபாரம் நடக்குது, பொய் சொன்னவர்களுக்கும் வியாபாரம் நடக்குது. ஒரு கடைக்கு போயிருந்தேன், சிறு கடைக்கு போய் உட்காந்தேன். கேட்டார், செருப்பு எவ்வளோ கேட்டார், 50 ரூபாண்டார். அது கடைக்காரர் சொன்னார், 50 ரூபாயா, இல்லை 30 ரூபாய் கொடுக்க கேட்டார். ஒரு செருப்புல 30 ரூபாய் தெரியுங்கட்டார். ஒரு செருப்புல 30 ரூபாய் தெரியும், 2 செருப்பு அப்படி கேட்டார். இது நல்ல வார்த்தை தான், தப்பு தான் ஒன்றும் இல்லை. இது அதில் ஆனால் பரவாயில்லையே, இவ்வளோ சாமத்தை பேசுகிறாரு அப்படின்னு நினச்சிட்டேன். இன்னொரு கடைக்கு போனேன். அவர் என்ன சொன்னாக்கா, இது வாங்கினதே 50 ரூபா, நீங்கள் என்ன 50 ரூபாய் கேட்குறீங்க, சரி பரவாயில்ல கொடு, ஆனால் விருவான்னு 30 ரூபா. இது பொய். எதை பொய் என்ன சொல்லணும், எனக்கு அடக்கமான வேலை 50 ரூபா, இஷ்டப்பட வாங்கலான்னு போயிட்டு இஷ்டமாக அங்கே இஷ்டம் போகும்போது சொல்லக்கூடாது. அடக்கமான 20-50 ரூபாங்க வாங்கிக்கிறது, நல்லா உங்களுக்கு பரகச்சி சிறப்பு நல்லா உங்களுக்கு உழைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லணும். சில செய்வாங்க, இதை சுமாராக தான் உழைக்கும்,
இந்த விலைக்கு வாங்கினா இவ்வளோத்து அது பண்ணது உழைக்கும், இந்த விலைக்கு வாங்கினாக்கா இவ்வளோ உழைக்கும் அப்படின்னு தெளிவாக நீ பேசி படி பாருங்க, அங்கேயும் வியாபாரம் நடக்கும். செருப்புக்கு மட்டும் சொல்லலை, துணிக்கு அந்த நம்ம தான். இது பழைய துணிங்க, ரொம்ப நாளாக ஸ்டாக் வச்ச துணி அப்படி எவ்வளோ சொல்ல மாட்டேன், ஜவுளிக்காக சொல்ல மாட்டேன். ஆனால் சொல்லுவேன், இந்த ஜவுளிக்காரக்காரெல்லாம் வந்து அதிகமான பேர் அந்த மே மாதத்தில் இது போடுவாங்க, ஏப்ரல் இல்லையா போடுவாங்க. என்ன செய்வாங்க, ரொம்ப ஸ்டாக்காக ஒரு 50 10 வருஷம் மேலே விற்காமலே வந்து இருந்தாங்க, ஒன்றுக்கு ஒன்று ஃபிலிம் போடுவாங்க. அந்த துணியை வாங்கி கொஞ்ச நாள் தூக்கி அப்படின்வாங்க. ஒன்று வேணால் இல்லை ஆசைப்படும் அப்படி வாங்கி போயிடுவாங்க, வாங்கிட்டு போனாக்க நினைக்காது. ஏன் நல்ல தரமான துணியை ஒன்று வாங்கினா போதும், நல்லா உழைக்கும். அது புரியறதில்லை, யாருக்கும் புரியறதில்லை. ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீ வாங்கி போயிடலாம். ஆமாம், அதுவும் ஒரு வழியில் சொல்லி வைக்கலாம். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வச்சு வாங்கின துணியை அது ஸ்டாக் இருந்து போச்சு, அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீனாக வைக்கிறோம், இஷ்டப்பட்டால் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்பையும் துணி விற்கத்தான் செய்யும். உன்னுடைய எண்ணத்தில் பிரகாரம் அல்லா வாழ்க்கை அமைச்சு கொடுப்பான். இன்னும் நாம் ஆள் பின்னியார் என்ன போல் வாழ்வான். ஆக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முதல் தரத்தில் வந்து கொடுக்கல் வாங்கல் சரியாக இருக்கணும் ஒன்று. அதுக்கு அடுத்த ஸ்தானம் அவனுக்கு என்ன வரலாக்க ஆஷராத், குடும்ப வயலும் சரியாக இருக்கணும். குடும்ப வயல்னா மனைவிக்கு செய்ய வேண்டிய கற்கு, சொந்த காரணக்காட்டுக்கு அடுத்தவருடைய சொத்தை அபகரிக்கிறது, தன்னுடைய நண்பருக்கு தன்னுடைய சகோதரருக்கு கூடிய வேண்டியதை கொடுக்க வச்சுக்கிறது, இதெல்லாம் குடும்பவியலில் மோசமான ஒன்று. இவைகள் தேவை. அதாவது அல்லாஹ்வை அடைய வேண்டும் தான் சொல்ல வரேன். எப்படியும் வாழலாம்ங்கிறது சொல்ல வரேன். நான் எப்படி வாழலாம்னாக்கா என்ன சிந்திப்போம், அது இல்லை. மண்மாடி சிந்தைக்கு மனம் போல வாழ்க்கை வாழ ஏன்னா சொல்லலை. ஆனால் அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்ற உனக்கு நியத்து உனக்கு இருந்துன்னு சொன்னால் முதல்ல குடுக்கல் வாங்கல நேர்மையாக நடக்கணும். இரண்டாவது குடும்பத்தில் எங்கேயாவது போயிட்டு உள்ளாட்சி வந்தாக்க ஏங்க இப்படியா போகிறது, ஒன்றுமே கொடுக்காம போகிறது அப்படின்னு மனைவி சொல்லக்கூடாது, மகன் சொல்லக்கூடாது, யாரும் அவனை பார்த்து எதிர்த்து என்னன்னு கேள்விக்கூடாது. அந்த மாதிரி குடும்பத்தினுடைய எல்லா தேவைகளையும் குறிச்சு நாளைக்கு மனைவி சொல்லணும்னா எங்கள் வீட்டுக்காரர் எங்கே இருந்தாலும் எங்கே இந்த வேலை பண்ணாலும் என்னுடைய அக்கா நிறைவேற்றிதாங்க அப்படின்னு நான் சந்தோஷம் சொல்லணும். மனைவி மட்டுமல்ல, கூட பிறந்த சகோதரர்கள் 2 பேருக்கு ஒரு வியாபாரம் செய்கிறாங்க, நல்ல வியாபாரம் நடக்குது, நான் தான் அதிகமாக உழைச்சி சொல்ல முடியாது. செல்லதான காலத்தில் 2 சகோதரர்கள் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் இபாசின்ட்டே இருப்பார், இன்னொருத்தர் வியாபாரம் செய்வார். எப்போ பார்த்தாலும் தம்பிட்டு சொல்லுவார், ஏன்டா இப்போ தான் பள்ளியத்தை தூக்கிட்டே இருக்கிற எவ்வளோ வியாபாரத்துக்கு வேணாம் அப்படிம்பாரு. இல்லைண்ணே நான் வந்து தொழுகிறதுல பிடிமா இருக்குது. டே நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகிட்டா உனக்கு யாரை காட்டி போனீங்க அப்படின்னாங்க. எவ்வளோ சிலபத்தை கேட்கல. கடைசியில் ரசூல்லாட்டையா போயிட்டார். யார் ரசூலல்லாம், என்னுடைய சகோதரர் வியாபாரத்தை அமைக்கிறாரு, நான் தான் என்ன சம்பாதம் கொடுக்குறேன் சொல்லலாம் சொன்னாங்க. அவர் செய்யக்கூடிய விவாதத்தின் மூலமாக அல்லாஹ் உனக்கு கொடுக்குறான் அப்படின்னா. இன்னமா துர்த குலபிக்கும், உங்களுக்கு வியாபாரம் செய்ய தெரியாத பலகீனமான ரிசுக்கு அல்லாஹ்வுடைய தொடரோடு கூடிய அந்த மனிதரின் மூலமாக தான் உனக்கு ரிசுக்கு கொடுக்குறான். நீ அதை மறந்துடாத நீ சொல்லலாம். அதனால் நம்மளுடைய சொந்தக்காரர்கள் யாராவது இப்போ கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம கொடுத்துட்டு இருந்தோம்னாக்க நான் கொடுத்து தொலைஞ்சி வீணாக வேண்டாம், ஒரு வேலை சமைக்கிறான் அவங்களுக்கு கொடுத்து அப்படி நினைக்காதீங்க. அல்லாஹ் அவருக்கு கொடுப்பதினால் அல்லாஹ் எனக்கு என்னுடைய தேவை பிடிச்சிடலாம். நீ கொடுக்காம கொடுக்காத சொல்லு தவணப்படா விடப்படலாம் அப்படின்னு சொல்லுவார். அடுத்த ஆளை வியாபாரம் குறைஞ்சி போயிடும், நீ இருந்து கஷ்டப்படுவ. இது உண்மை. சரதாங்களுக்கு புரியாகாது. இன்னமா துர்சகூலபிக்கும், உங்களில் பலகீனமானவர்களுக்கு காரணமாகத்தான் அல்லாஹ் உலகத்துக்கு கொடுக்குறான். அது சொந்த தம்பியாக இருக்கட்டும், அல்லது சகோதரராக இருக்கட்டும், அல்லது பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கட்டும், அது யாராக இருக்கட்டும், நம்ம கொடுத்தா தான். ஆக இந்த 2லையும் சரியாக இருக்கணும். இது ஒன்றானது குழுக்கள் வாங்கல் மாம்பழாத்து, 2வது ஆஷனாத்து. 2லையும் சரியாக இருந்தால் அதுக்கு அடுத்தபடியாக இபாதத்.
வணக்கம். அஞ்சு நேர தொழுகையை ஒரு முறையாக ஒழுங்காக தொழுதாவே போதும். ஆமாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுச்சு, அமல்களில் எந்த அமல் சிறந்தது, ஐயுல் அமாலி அஃதலுன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, அதுவா இன்கல்ல, நீ குறைவாக தொழுதாலும் விடாமல் நிரந்தரமாக தொழக்கூடிய தொழுகை தான் சிறந்தது சொன்னாங்க. அப்போ அந்த நேரம் ஃபர்து தொழுகிறது, சுன்னத்து அந்த கடமையில் முன்சுர தொழுகிறது, நஃபில் தொழுகிறது, பின்சுர தொழுகிறது, இதை மட்டும் ஒழுங்காக முறையாக செய்யக்கூடிய இருந்தால் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்காவது அல்லாஹ் உனக்கு ரிஸ்க் வாசத்துருவான். அல்லாஹ் அடைமுறை பாக்கியத்தை கொடுத்துருவோம். எத்தனையோ பேர் பார்த்துருக்குறோம், வெறும் இபாதத்து அவங்கள்ட்ட இருந்துச்சு, ஒரு நாள் இன்னைக்கு அவங்க நினைக்க அவங்களா கூப்பிட்டுருவோம், தாமப்படுத்துவோம், நல்லவங்களுடைய சொபத்தை கிடைச்சிடும். சரி, இந்த 3 மனிதர்கிட்ட வந்துட்டாக்க நாலாவது என்ன வந்து ஹிதுமத் வரணும், பணிவிட. பெரிய ஆளுக்கு பணிவிட செஞ்சு வாங்கணும், வீட்டில் உள்ள வயது முதிர்ந்தவர்களுக்கு பணிவிட செஞ்சு ஹிதுமத் வாங்கணும், பெற்ற தாய் வயது முதிர்ந்த தாய் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஹிதுமத் செஞ்சு அவங்களுடைய துவா வாங்கணும், அத்தா இருக்கிறாங்க ஹிதுமத் துவா வாங்கணும், சொந்த பந்தங்கள் யார் இருந்தாலும் வாங்க துவா வாங்கணும். இந்த 4 வந்துட்டாக்க அவங்களுக்கு என்ன கிடைக்கும், ஹிதுமஸே குதா மில்தாங்க, ஹிதுமத்து மூலமாக அல்லாஹ் கிடைச்சிருவான் அவங்களுக்கு. இபாசே ஜன்னத் மில்தியே ஹிதுமஸே குதா மில்தாங்க. 4வதாக ஹிதுமத் கிடைக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்க, இந்த 4 அடிப்படை விஷயத்தில் ஒரு மனிதன் சரியாக இருந்து விட்டால் 5வதாக அவன் செய்யக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் அதில் வெற்றி கொடுத்துரும். நான் பார்த்துருக்குறோம், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன், அதிலிருந்து மசீவுல்லா கான் சாப் ஜலாலாபாத்தில் பெரிய ஷேக், அவங்க யார் சொன்னாக்க அஷ்ரஃபி தானத்தோடைய கலீஃபா. நான் நேரடியாக போய் அவங்களை பார்த்துருக்கிறேன். செக்கச்செவீர்ன்றவங்க, ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க. மெகுல் மாசாக்கு வந்தாங்க, நான் அவங்களுக்கு ஹிதுமத் செஞ்சுருக்கிறேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, அங்கே நாங்கள் ஹிதுமத் செய்யும்போது அவங்க பயானில் சொன்னாங்க, இன்னல்லாஹ நதீஃபுன் யுஹிப்புன் நலாஃபத, அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையானவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான் அப்படின்னு சொல்லி அந்த சப்ஜெக்ட்லேயே 1 மணி நேரம் பேசினாங்க. ஆனால் இந்த 5 ஹதீஸ் மட்டும் யாருக்கு தெரியல. நான் ஓடுற காலம் அப்போ எனக்கு 5ஆவது உதவி நினைக்கிறேன். அப்போ ஓடுறது நான் மறந்து போச்சு என்ன சொன்னாலும். ஆனால் இந்த ஆயத்து கூட யாரும் எடுக்கிறது சொல்லி கொடுத்தது. நேராக அவங்க போய் பார்த்தேன். பெரிய மாதம் கிட்டத்தட்ட 1000 பேர்கிட்ட 1 மாதம் ஓதுறாங்க. மாசாலா 1000 பேர் ஓதுறாங்க. 1000 பேருங்கிறது நம்ம தமிழ்நாடு பகுதிக்கு பெரிய மாதம். தமிழ்நாட்டில் 200 பிள்ளை ஓதுறாங்க, 100 பிள்ளை ஓதுறாங்க. அதையே பெரிய மாதம் தமிழில் படிக்கிறாங்க. நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், எங்கள் பக்கத்தில் தாஜ்மஹால் போகலான்னு போனேன். அங்கே மாசாக்கான்னு கேட்டேன். இது மாசா இருக்குங்கன்னாங்க. எங்கே இருக்குது, தாஜ்மஹாலில் தாஜ் கஞ்சின்னு ஊர் பேர், தாஜ் கஞ்சி ரோட்டு, அந்த ஊருக்கு போனேன். மாசா இருக்குனாக்கா சரி, நம்முடைய நப்சு என்ன சொல்லிச்சுனாக்க, மாதம் போய்ட்டு குளிச்சுக்கலாம், ஓசில சாப்பாடு கிடைக்கும், தங்கிக்கிறலாம், அப்படி சுற்றி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன ஆசை. சரி, ஒரு 4-3 ரூபா சேர்ந்து போனாங்க. அங்கே போன உடனே அவங்க அப்படியே தாங்க ஆகி போகலான்னு வந்தாங்க. என் கூட வந்து சொன்னார், அம்மாரா மாசாக்கே முஹ்திம் சாஹேன்னு என்னை அறிமுகத்துக்கார விட்டேன். அவங்க அங்கே கூட உள்ள சொன்னாங்க, ஏ அம்மாரா முஹ்திம் சாஹேன்னு அறிமுகத்துக்கார. அச்சா மாஷா அல்லா அச்சா. அப்போ அவங்க சொன்னாங்க, हमारे मासा में 300 बच्चे पढ़ते हैं, छोटा मासा ஆகிட்டாங்க. எனக்கு பால் போயிடுச்சு. சின்ன மாதசா 100 பிள்ளைந்து ஓதுறாங்கன்றார். எங்கள் மாசால 60 பிள்ளைந்து ஓதுறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறது அவங்களுக்கு வந்து. அப்போ நான் சொன்னேன், हमारा मासा तो बिल्कुल छोटा है, अभी मैं शुरू किए हैं, 7 बच्चे पढ़ते हैं. माशा அல்லாட்டாங்க. என்ன செய்யுது, சாமர்த்தியம் பேசுங்களாங்க, சாமர்த்தியமாக பேசுனேன், கொஞ்சம் சொல்லலை. மாசா இப்போத்தையே ஆரம்பிச்சது, அப்போதே ஆரம்பிச்சது. எது இலிப்பூர் மாசா இப்போ ஆரம்பிச்சாதான். அதனால் छोटा मासा है, अभी शुरू किए हैं, 7 बच्चे पढ़ते, माशा अल्लाह அப்படின்னா உடனே अच्छा உலமாக்கள் ஆயங்க உங்கள் खाना चाय पिलाओ. நாங்கள் காலை நாசம் எல்லாத்துக்கும் அவங்க வந்து நாட்டில் வந்து சாப்பாடு கிடையாது, ரொட்டி கிடையாது, ஒரு வாழைப்பழம் ஒரு டீ, இதுதான் அவங்க காலை நாஷ்டாங்க.
अच्छा मौजूदा भाई चाय अगला भाई கொடுத்தாங்க சாப்பிட்டேன் अच्छा नाश्ता हो गया है आप लोग जरा रेस्ट करके उसके बाद वसूल कर लो है ना वसूल करके ऐसा ही फिर कराओ ताजमहल देख रहा हो 2 बार खाना खाइएगा माशा अल्लाह खाना சரி சொல்ல நோக்கம் என்ன சொன்னால் சாமர்த்தியமாக பேசணும். ஆனால் அவங்கள்ட்ட போய் துவாவலுக்காடி நாங்கள் போகணும். அந்த மாதிரி ஹிதுமத்துடைய வாசனை வந்து இந்த 3 தான் 4வதாக தந்துட்டுருவோம். அது மாதிரி மசூல்லா கான் சார் பார்த்தோம், நிறைய உலமாக்களை பார்த்தோம். அங்கே கங்கோவில் வந்து ரஷீத் கங்கோவுடைய மகனார் மச்சுது, ஆமாம் அவர் என்ன பேர் போய் பாரு ரஷீத் கங்கோவுடைய அவருடைய மசாலுக்குள்ளேயே இருப்பார், வெளியே வர மாட்டார். அவருடைய அண்ணன் அப்துல் ஹக்கீம் நன்னுங்கிறவர், அவருடைய மசாலா ஒரு 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 லைப்ரரி இருக்குது, லைப்ரரியில் உட்காந்துருக்கார். தேவபந்து சாரபுல் எல்லா மசாலா உலமாக்களுக்கும் ஏதாவது சந்தேகம் வந்தால் இவர்கிட்ட வருவாங்க, எல்லாம் வருவாங்க. ஆனால் அப்போ அவங்கள்ட்ட போய் உட்காந்து நம்ம பார்த்தோம் ஆகியிருந்தோம். அப்பா சொன்னாங்க, என்கிட்ட எல்லா மாசாக்கள் வர்றாங்க, நீங்களும் வந்திருக்கீங்க, அல்லா உங்களை பறக்க செய்வான்னு சொல்லிட்டாங்க. சொல்ல பிறகு எட்டி பார்த்தோம். ஒருத்தர் கபூர்லேருந்து வெளியே வந்தார். கேட்டா मौलाना वो कौन है? वो मेरा भाई है, वो मजदूब है, बाहर आते ही नहीं है, अंदर ही रहेंगे, कभी कभी दाग बाहर आएंगे, वो सब जो बोलते हैं वो अचंच हो जाएगा. எப்போயாவது வெளியே வருவார், அவர் ஏதாவது சொன்னால் அது அப்படி நடக்காது. அதனால் நீங்கள் உஷாராக இருந்துக்கோங்க, அவங்களுக்கு சேட்டை பண்ணாதீங்க, பாருங்கள், உஷார் செய்யுங்க. ஃபௌரன் கேட்கணும், ஃபௌரன் உஷார் டக்கு ஹாத்து விட்டாங்க. ஆமாம் சரி. ஏன் சொல்ல பெரியார்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை இந்த 3 தான் 4வதாக அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். என்ன இருக்கணும்? ஒன்று முதல்ல குடுக்கல் வாங்கல் சரியாக இருக்கணும். 2வது மாஷராத் குடும்ப வழியில் நல்லா இருக்கணும். இந்த 2 தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று. நிறைய பேர் நம்ம தெரியும் போகிறாங்க, பையத்து வாங்கியிருக்காங்க, ஏன்னா பள்ளிவாசத்தில் உட்காந்துக்கிறாங்க, ஒன்றும் குடும்பத்துக்கு சாப்பாடு காசு கொடுக்குறது இல்லை, அம்மானு போயிடலாம் ஒன்றும் கொடுக்குறதே இல்லை. இது எல்லாத்துலையும் இருக்காங்க, எல்லா குடும்பம் எல்லாத்துலையும் இருக்குது, உல மக்கள்லையும் இருக்காங்க, எல்லாத்துலையும் இருக்காங்க, தாங்க ஒன்றுதமாக இருக்காங்க. ஆனால் எல்லா நேரத்திலையும் குடும்பத்திலையும் சரி கொடுக்கல் வாங்கலையும் சரி நல்லவர் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ் உனக்கு இபாத்துடைய பாக்கியத்தை கொடுப்பான். அந்த பாக்கியம் வந்துவிட்டால் 4வதாக ஹிதுமத்துடைய பாக்கியத்தை கொடுப்பான். ஹிதுமத் செய்ய செய்ய மாற்றத்தை பார்க்கலாம். அதேபோல் மசூல்லா கான் சாப்பிட்ற இடத்துல வந்து ஒரு ஆள் இருந்தால் அங்கே தங்கியிருந்தார். அவனோட ஹிதுமத்திலேயே இருந்தார். கரெக்டாக கொடுக்குவார், வீட்டுக்கு தேவையான செய்வார், அவங்க கொடுத்து பார்ப்பார். அந்த மாதம் அவர் ஒரு பெரிய ஒரு ஆலயம், நல்ல திறமையான ஆலயம் மூத்தா போயிட்டார். மொத்தம் அந்த இடத்துல இருப்பதற்கு யாருமே இல்லை. உடனே இவங்க சொல்கிறாங்க, மாதம் சொல்கிறாங்க, வேறு பார்த்து சொல்கிறாங்க, எப்பா இன்னி போய் ஓதி கொடு அப்படின்னா. அவர் முடிக்கிறாரு, என்ன சொல்கிறதுன்னு புரியலை. ஓதி கூட்டு நல்லா ஓதிருக்கிறாரு, ஆனால் பல வல்லாச்சுக்கு தான் பார்த்து. ஆனால் அந்த இடத்த நிரப்பதுக்கு நீ தான் தேடி போகிறாங்க. ஆனால் இவருக்கு ஷேகுடைய சுகபத்திலே இருந்த காரணத்தினால ஷேகுடைய பேச்சை மறுக்கவில்லை, உடனே போயிட்டார். இதே உங்களை யாராவது பார்த்து நீங்கள் பயிற்சிங்கன்னாக்க எனக்கு பயிற்சி தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. சொல்கிறது யார் சொல்கிறாங்கன்னா ஷேகு சொல்கிறாங்க, நீ செய்வாங்கிறாங்க. ஆனால் உண்மையை செய்ய தெரியாதா அவருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை, செய்ய தெரியாதா, ஆனால் செய்ய சொல்கிறாங்க. செய்ய சொன்னாங்க என்பதற்காக நீ எந்திரில்லா அன்னைக்கு பயம் வராவிட்டாலும் மறுநாள் பயம் வந்துடும் அவருக்கு. ஏன்னா உஸ்தா சொல்லிட்டாங்க, என்னால் செய்ய முடியல. அது மாதிரி அவர் இருந்தார், போய் ஓய்வு கொடுக்குறது வேகமாக சொல்லி போய் உட்காந்தாரு. கித்தாப் பார்க்குறாரு, ஒன்றுமே புரியல அவருக்கு வந்து. ஆமாம், வார்த்தை இருக்குது, நல்லது அரக்கத்து வசிக்க தெரியல, அத்துணைய தெரியல, ஒன்றுமே தெரியல. அப்படியே உட்காந்தவர் மானமாலியாக கண்ணில் தண்ணி வருது. எதுக்கு தண்ணி வருது? ஷேகு சொல்லிட்டாங்க, நான் நடத்தணுமே. அதனால் நேராக எரிச்சு போனார், ரூம் போனார், ரூமை சாப்பிட்டார். 3 நாள் அழுதாரு அல்லாண்டார் பண்ணிட்டு சதுர அழுதாரு. அல்லாஹ் உள்ளத்தில் ஒரு தெளிவை கொடுத்துன்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு நல்ல பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டால்
அல்லா சொல்லுவா சதுர கஷ்ம சதுரு உள்ளே திறந்துட்டுவான், சரக சதுரு உள்ளே திறந்துடுவான். அப்போ 3ஆவது நாள் அவருக்கு தெரியுது, நீ போய் இப்போ ஓதிக்கூடு ஒரு நாள் பாடம் வரும் அப்படின்னு உள்ள சொல்லுது அவருக்கு. எந்த பாடாரு பாடத்தை உட்காந்தாரு. முன்னாடி இந்த உஸ்தாத் எப்படி பாடம் நடத்துவாரோ அதை விட அதிகமாக நல்லா பாடம் நடத்துனாங்க. இதனால் உஸ்தாதுடைய ஷேக்குடைய உத்தரவுகளால். இந்த நிலையை நான் பல தடவை எங்கள் இடத்துல பார்த்துருக்கேன், பெங்களூர் அபிஷேகத்தை பார்த்துருக்கேன். ஒருத்தருக்காக உஸ்தாத் கேட்பார், அப்போ लोग उस्ताद कह आए हैं वो आए तो बोलता हूँ அப்படிம்பாங்க. அப்புறம் ஒரு ஆட்சி வருவார், பட்டவாளர் வருவார், என்னப்பா கேப்பா அப்படிம்பாங்க. அதில் நான் வீட்லேயே இருந்து எனக்கு எதுவும் தெரியல, எங்கேயாவது என்னை சேர்த்து விடுங்க. மாரசாக்கு உஸ்தாதாக போகிறீங்களான்னு கேட்பாங்களாம். சார் கம்ப்யூட்டர் இருப்பார். ஏன்னா அவர் வந்து சரியாக ஓதலை. அவர் அறையில் ஓதுனாரு, ஊர் சுற்றிட்டே இருப்பார், சேட்டை செய்வார், சும்மா போதுப்பார். அந்த நிதா குடி சொல்லுவார், இன்கு புலாலக்க ஜாப் ஆயி அச்சா படாயிங்க கேட்பாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல, கூட்டு சொல்லுவார். சரி போவார். ஆனால் போகும்போதே ஒரு மேலே பையன் அல்லா என்று உஸ்தாத் சொல்ல காப்பாற்றலான்னு துவாசிட்டே போவார். அங்கே போவார், உட்காருவார், கித்தாவை திறப்பார், பிள்ளைங்க செய்வார், பிள்ளைகிட்ட பேச்சு கொடுத்துட்டே செய்வார். இப்படி கித்தாவை பார்த்துட்டு நாளைக்கு ஒதுக்கலாம், இன்றைக்கி அறிமுகம்னு சொல்லி போய் நைட்டு போக உட்காந்து அழுவார். அந்த மாதிரி அழுவார். அதான் வந்து பாட்டு கட்டுவார். இது என்னது? உஸ்தாது சொல்லிட்டாங்க, பாடம் எடுத்துருவாங்க. ஆனாக்கா அவருடைய உள்ளத்தில் வரக்கூடிய நன்மை அது ஹிதுமத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம். இது எப்போ கிடைக்கும்? இந்த 3 சரியாக இருந்தாத்தே ஹிதுமத்துடைய பாக்கியம் கிடைக்கும். இந்த ஹிதுமத்துடைய பாக்கியம் கிடைச்சிட்டாக்க அவன் அல்லாஹ்வோடு இணைவதற்கு காரணமாக அல்லாஹ் ஆக்கிடுவான். அது உண்மை. அந்த நிலை வரணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கல் வாங்கல சரியாக இருக்கணும், யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, அது மாதிரி குடும்பங்களில் வந்து சகோதரருக்கு ஏமாற்றக்கூடாது, சொத்தை அபகரிச்சிக்கக்கூடாது, என்னது எல்லாத்துக்கும் நியாயமான பங்கு போட்டு கொடுக்கணும். ஆமாம், பண்ண ஆசை பேராசைப்படனாக்க பேராசை பெரும் நஷ்டம், நாளைக்கு வந்துடும். இந்த 2 சரியாக இருந்தால் 3ஆவதாக இபாதத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான். இபாதத் பாக்கியத்தை கொடுத்தாக்க அல்லா செய்ய ஹிதுமத்துடைய பாக்கியம் எப்படி கிடைக்கும்? நல்லவர்களுடைய சுகபத்தை ரசீபாக்குவான். ரசீபாக்கிட்டாக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஏமாந்துட்டே இருக்கிறோம், கொடுத்துட்டே இருப்போம். இன்னும் அந்த ஊருக்கு சொல்லுவார், நம்ம செய்வான், இன்னும் பள்ளியாது போவோம், போன செய்யும், யாருக்கும் ஆலோசமாக தெரியுது, சாப்பிட்டாலும் தெரியல, உடனே செய்வான். வேகமாக போய் அவருக்கு வந்து அதில் நீங்கள் சாப்பிட்டீங்களா தெரியல, எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வருவா பாப்பா, மேலே நீ பாப்பாரு பசிக்குது தம்பி, நீங்கள் சொல்லிட்டீங்க வாங்கிட்டு வாங்க. அதில் क्या खाना आपको होना है அப்படின்னாக்கா मुझे अच्छा सीला होना है, தோசை வேணாலும் சொல்லுவாங்க. மாஷால்லாம் போய் வாங்கிட்டு வந்தான். வாங்கிட்டு வந்து கொடுத்த உடனே சாப்பிட்டு அவர் துவா செய்வார் பாருங்கள். மாஷா அல்லா, அவ்வளோ அற்புதமான துவா செய்வார். அந்த துவாய் மூலமாக ஹிதுமத்துடைய பாக்கியம் கிடைக்கும், அல்லாஹ் அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். ஈப்பூரில் ஒரு ஒரு அண்ணன் தம்பி 6-7 பேர் இருக்காங்க. அவங்க தகப்பனார் வந்து பார்க்குறது பகிஷா மாதிரி இருப்பார், மேலே சட்டை பண்ண மாட்டார், பள்ளியாசத்துக்கு அங்கே துருவுவார். பள்ளியாசம் துரு வந்தால் யார் பள்ளியாசத்துக்கு வந்தாலும் வீட்டுக்கு கூட்டு போயிடுவார் சாப்பிடுறது. இன்றைக்கி யாராவது கூட்டு போகிறோமா, வீட்டில் பிரியாணி ஆக்கிட்டு நல்லா தெரியுது, யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு பார்க்குற பழக்கமே நம்மள்ட்ட கிடையாது. ஏன்னா நான் பீவ் உட்காந்து நான் சாப்பிடணும், அவங்க வந்து அவங்களும் சாப்பிடணும்ல, அதை விட முடியும், அது முடியாது அப்படின்னு பள்ளிக்கு போயிடும். ஆனால் அன்னைக்கு எப்படி இல்லைன்னாக்க, யார் வீட்டில் நல்ல சாப்பாடு ஆக்கிட்டாக்க எப்படியாவது அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும், யாரையாவது கூப்பிட்டு வரணும்னு என்ன வந்துடும் அவங்களுக்கு, எல்லாம் தேடி வருவாங்க. ஆமாம், அந்த மாதிரி தான் அம்மாரி அவர் இருந்தாக்க ஒருத்தர் வீட்டுக்கு கொடுப்பாங்க. உன்னோட வீட்டில் சொன்னாங்க, ஏங்க இன்றைக்கி சோறு ஆக்கலைன்னு கேட்டேன். சரி, சோறு ஆக்கல் உண்மை தான், எனக்கு என்ன வச்சுருக்கேன் சாப்பிட? உங்களுக்கு வந்து சோளச்சோறு வச்சுருக்கிறேன். ஆமாம், அதுக்கு தொடுக்கிறேன்னா மோர் வச்சுருக்கிறேன், மோர் ஊற்றி நீ கலந்து இன்றைக்கி சாப்பிடலாம் அவங்களுக்கு இருக்குது. இந்த செய்தி சொல்லுத அந்த முசார் காது கேட்டார். முசார் சொல்கிறாரு, சோளச்சோறும் மோர் சாப்பிட்டு முதலாச்சு, நான் ஆசைப்பட்டுட்டே இருக்கிறேன், இன்றைக்கி உங்கள் வீட்டில் கிடைக்க போது ஒன்றாங்க முதல்ல அனுப்பினார்.
அப்போ அந்த என்ன சந்தோஷம் கொண்டா வச்சார், சாப்பிட்டு துவா செஞ்சார். அதற்கு பின்னாடி அவளுக்கு செல்வத்தால் உயர்ந்திருக்கான். அந்த வீட்டில் ஊரில் இழுப்புள்ள மகளாக கட்டினாங்க. எல்லா ஊர்லேயும் எல்லாம் வியாபாரம் பார்த்துதான் இருந்துச்சு, நல்ல மாற்றம் உண்டாச்சு. ஆனாலும் அப்போ இருந்து அவன் சொல்லுவாங்க, யார் வந்தாலும் விடமாட்டா வீட்டு கொடுக்குறான். இப்போ நம்ம நினைக்கிறோம் விருந்து கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமானது, பிரியாணி ஆக்கணும் அல்லது குஸ்கா ஆக்கணும் அல்லது கறி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, வீட்டில் உள்ளதை கொடுத்து பார்க்கணும். நான் அவளோட போயிருந்தப்ப அதில் இங்கே தங்க நாளை போகலான்னாங்க. என்ன விஷயம் கேட்டேன். இல்லை இங்கே ஒரு மாதம் ஆரம்பிக்கணும், அதனால் தங்குங்கன்னாங்க. சரி தங்கிறேன். விஷா தந்தோடனே வீட்டு சாப்பிட போகலான்னாங்க. ஏங்க என் கொடுத்து நீங்கள் எப்படி சாப்பிட போகிறது? நீ வாங்க வச்சுருந்த முந்தா நாள் வாங்கின மாவுடைய பழைய மாவில் தோசை சுட்டு 2 நாளைக்கு முன்னாடி சொன்ன அந்த பருப்பு சாம்பார் அதை வச்சு கொண்டாந்து கொடுத்துருக்காரு. மாற்றி என்னடா இப்படியே சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அப்போ நான் அவளை சொன்னேன், ஏங்க வீட்டில் உள்ளதாங்க கொடுக்க முடியும், உங்களுக்காக பிரத்தியமாக நான் ஒரு நாளைக்கு கறி வாங்கன்னு சொன்னாக்க, அதை முட்டை வாங்கி பொறிக்கணும்னு சொன்னாக்க, வீட்டை சண்டைக்கு சொன்னாங்க, பொழப்பில்ல டெய்லி கூப்பிட்டு வந்துடுவீங்க, அதனால் அவங்க முட்டை பொறிக்கணுமா கறி வாங்கணுமா அதெல்லாம் அப்படியே போங்க அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதனால் வீட்டில் உள்ளதை கொடுத்து போகலனாக்க எப்போதும் பெண்கள் கொடுக்க தயாராகிடுவாங்க. அதனால தான் நான் வீட்டில் உள்ளதை கொடுக்க சொன்னேன். எனக்கு ஒரு யோசனையாக இருந்துச்சு, அது சரியாகத்தான் இருக்கும் அப்படின்னு விளக்கிட்டேன். விளங்குமே பின்னாலே ஒரு கித்தாபில் பார்த்து சம்பவத்தை பொருளாதார சொல்லிக்கிட்டு நினைக்கிற சம்பவத்தை. என்ன சம்பவம் சொல்லியிருக்க அப்படின்னாக்க, அரபு நாட்டில் ஒரு அரசருக்கு ஒருத்தர் எப்போது வைத்தியம் பண்ண போவார். வைத்தியம் பண்ணி போனதுக்கு பின்னாடி அவர் வருஷத்துக்கு ஒரு தடவை நல்ல வைத்தியம் பண்ணி நல்லா உடலாம் ஆரோக்கியம் போது அவரை வச்சு ஒரு விருந்து கொடுப்பார். அவர் பெரிய விருந்து, ஊரில் விற்கிறதுலாம் கூப்பிட்டு நல்லா சந்தோஷமாக விருந்து கொடுப்பார். பல வகையான உணவு, பல வகையான சாதனை, பல வகையான கறி எல்லாம் வச்சு கொடுப்பார். வந்து கொடுத்த உடனே கேட்பார், எல்லாத்துக்கும் கேட்பார், நம்ம சாப்பாடு நல்லா இருப்பார். இந்த வைத்தியம் மட்டும் என்ன சொல்கிறாங்க, இது என்ன சாப்பாடுன்னு பாரு, இது என்ன சாப்பாடு பாரு. ஏப்பா நான் இத்தனை சமையல்காரனை கொண்டு வந்திருக்கேன், இத்தனை பேருக்கு வச்சு ஆக்கியிருக்கிறேன், இது இப்போ இது என்ன சாப்பாடுங்கிறிய அப்படின்னு சொல்லுவார். அவர் பேர் சிராஜி, அவர் பேர். ஆமாம், ஏன்னா என்ன சிராஜி சொல்கிற, சாப்பாடு சரியில்லையா? இது சரியில்லை, எங்கள் வீட்டுக்கு வாங்க நான் தண்ணிப்பார். நீங்கள் என்கிட்ட வைத்தியம் பண்ணி காசு வாங்கிட்டு போகிறேன், உன் வீட்டுக்கு வர சொல்கிறீங்க, எப்படி சாப்பிட்ற? இப்படியே பல வருஷம் சொல்லிட்டு இருந்தார். ஒரு வருஷம் இருந்தாக்க இடம் சிராஜி வீட்டுக்கு வந்துடுவோம், பார்த்துப்பேன் நான். சரி வாங்க அப்படின்ட்டார். வாங்கிட்டு சொன்னோடனையும் இவர் பரப்பிட்டு போனதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளில் திருப்பி போனாங்க, எல்லோரும் போனாக்க அவரை பற்றி சிராஜி கேட்டாங்க. அவரையும் கேட்குறீங்க, நீ பெரிய பழக்காராக இருக்கீங்க, வசதியாக இருக்கீங்க, அவர் பழைய ஒரு முசாஃபிராக இருப்பார், இந்த காடுகளை குடிசையில் குடியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்பயே உங்களுக்கு வேகாலாக போயிடுச்சு. என்னடா அது இப்படி சொல்கிறாங்களேன்னுட்டு சரிங்க வந்துட்டு பார்க்காம போகக்கூடாது அவர் போனாங்க. அங்கே போனதுக்கு பின்னாடி தான் தெரியுது, அவர் வீட்டெல்லாம் மகனாச்சு அன்பான வார்த்தையை கொண்டு வாங்கன்னு கூப்பிடுச்சு. எங்கள் அத்தா வேலை வெளியே போயிருக்கிற வரைக்கும் வந்துடுவார். வந்துட்டார். வந்த உடனே ரொம்ப சந்தோஷம் அவருக்கு உட்கார உட்காருங்க, அம்மா ரொட்டி சொல்லுமா, அந்த தால் ரெடி பண்ணுமா அப்படின்னு போட்டு அவன்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சார். பேசிக்கிட்டே இருந்த பேச ரொட்டி ரெடியாச்சு, தால் சாப்பாடு ரெடியாச்சு, சாப்பிட்டுக்கிட்டார். அவங்க நினச்சிட்டாங்க அது முன்பசிக்காமலே செய்கிறாரு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொட்டியும் சாப்பிட்டாங்க, தாலையும் சாப்பிட்டாங்க. சந்தோஷமாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. முடிஞ்ச பிறகு அப்படியே பேச்சு கொடுத்தே இருந்து எவ்வளோ சாப்பிடல, அம்மா சாப்பாடு வேணாமா நாக்கா, அதே 2 ரொட்டி 1 தால் வருது. இப்படியே 3 நாள் வரைக்கும் அவங்கள்ட்ட பேச்சு கொடுக்காமலேயே, அவங்கள்ட்ட எப்படி நம்ம சாப்பாடு கேட்காமலேயே நல்ல அருமையான பயான் செஞ்சு அவங்கள படைக்கி 3 நாளும் இந்த ரொட்டியும் தாலும் கொடுத்து 3 நாளும் கேட்குறாங்களா நம்மளுடைய சாப்பாடு எப்படி கேட்கலாம். அப்போ அவன் சொன்னாங்களா, என்ன கொடுத்தீங்க? ரொட்டிங்க தால் கொடுத்தீங்க. ஆமாம் ரொட்டி தாலும் கொடுத்தேன். 30 இன்னைக்கான ஒரு சுறுசுறுப்பமா கொடுக்குறதில்ல, வருஷம் பூரா கொடுப்போம் நாங்கள், என்னால் முடியும், உலகம் சுடிக்க மாட்டேன் சொல்ல மாட்டோம். உங்கள் வீடு சாப்பாடு அந்த ஊர்லேருந்து கொடுக்க முடியும், அடுத்த கொடுக்க முடியுமா?
நல்ல மகவையா பிரியாணி செஞ்சீங்களே, இது நேரில் நைட் செய்வீங்களா, அடுத்த நாள் செய்வீங்களா? செய்ய முடியாது. அப்போ என்னடாக்க எது வீட்டில் இருக்கிறதோ அதை கொடுப்பது தான் சிறந்த உணவு, சிறந்த ஹைரு தாமி மா ஹதர. அரபிலேயே பலன் சொல்லிட்டாங்க, சாப்பாடுலேயும் சிறந்த சாப்பாடுன்னா எது வீட்டில் ஹாதியாக இருக்கிறதோ அதை கொடுக்கறது தான் அப்படின்னாங்க. அப்போ திடீர்னு ஒரு ஆள் சொல்லிட்டாரு, என்ன செய்யலாம், வாங்க வீட்டு போகலாம், கூட்டு போகலாம். ஏன்னா வீட்டில் இருந்து ஜி நம்ம வீட்டில் உள்ள சாப்பிட்லாங்க, நம்ம நான் சாப்பிட்றேன், நீ சாப்பிட செய்யணும், எனக்கு வேறு உனக்கு வேறு இல்லை, ரெண்டும் உண்ணாம சாப்பிடணும், அது வேறு, நீ வேணுக்கு அவருக்கு சாப்பிட கூட ஒதுக்கிட்டு கூடாது. அப்படி செஞ்சோம்னாக்க அது பறக்கத்து. இதுவும் ஹிதமத்து தான், சமுதாயத்துக்கு ஹிதமத்து தான். ஆக ஒரு மனிதன்கிட்ட வந்து 4 விஷயங்களும் கொடுக்கல் வாங்கல், குடும்ப இபாதத்து, ஹிதமத்து, இந்த 4ம் இருக்கு வலதுக்கு இருந்து அல்லாஹ்ல துஆ கேட்டேன்னாக்க இன்னைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு அவனுடைய கல்வை அல்லாஹ்வோடு இணையக்கூடியதாக மாற்றி விடுவான். அல்லாஹ் நம்மளை கபூல் செய்வானாக, அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கொள்வானாக. இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது மஜ்லிஸ் மாஷா அல்லாஹ். மலை திக்ர் மஜ்லிஸ், திருவண்ணாமலை திக்ர் மஜ்லிஸ்.